வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா பாரதி. உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 38 வயதாகுது. உங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, அஸ்தன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12வது வரையும் தான் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டால் சொந்தமாக பூ கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு பூர்வீக சொத்தும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குழந்தைகள் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்துட்டு 2 அண்ணங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ணன் வந்து ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாரதான் சொல்கிறாங்க. இவங்க நல்ல ஒரு வசதியான ஃபேமிலியில் தான் இருந்து ரன் பண்ணிகிட்ருக்கதாக சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைக்கெல்லாம் இல்லை, வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதால் சொந்தமாக பூக்கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா ஆரியா, வயது 38 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி, மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு எடுத்துக்கிட்டால் சொந்தமாக துணி கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண லைன் பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதால இவங்க கணவருக்கு சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தன்னை லைஃப் லாங் நான் தண்ணியும் தன் பொண்ணையும் நல்லா பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.